மத்திய பிரதேசத்தை சேர்ந்த ரஞ்சன் என்பவர் குடும்பத்துடன் கன்னியாகுமரியில் பலூன் வியாபாரம் செய்து வருகிறார். கோட்டார் சவேரியார் ஆலய திருவிழாவை முன்னிட்டு குடும்பத்துடன் கோட்டாரில் தங்கியிருந்துள்ளார். இந்நிலையில் ரயில்வே சாலை பகுதியில் ரஞ்சனின் 3 வயது மகள் சாரா சாலையோரம் விளையாடி கொண்டிருந்த போது காக்கி சட்டை அணிந்த ஒருவர் திடீரென குழந்தையுடன் விளையாடி குளிப்பாட்டி கொண்டு வருகிறேன் என்று கூறி சிறுமியை தூக்கி சென்றுள்ளார். தாய் முஸ்கான் அதிர்ச்சியில் கூச்சலிடவே பொதுமக்கள் துரத்தியும் அவர் தப்பிச் சென்று விட்டார். தகவல் கிடைத்த ரயில் நிலையம் மற்றும் கோட்டார் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்தனர். சிசிடிவி காட்சியில் சிறுமியை தூக்கி செல்லும் காட்சி பதிவாகியிருந்தது. அவர் ஆட்டோ டிரைவர் என்று போலீசார் சந்தேகித்தனர். மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலின் உத்தரவின் பேரில் 4 சிறப்பு படைகள் 60க்கும் மேற்பட்ட போலீசாருடன் மாவட்டம் முழுவதும் சோதனையில் ஈடுபட்டனர். விசாரணையில் குற்றவாளி கோட்டார் பெரிய நாடார் தெருவை சேர்ந்த யோகேஷ்குமார் என்று கண்டறிந்தனர். இறுதியாக விஷ்ணுபுரம் காலனியில் மறைந்திருந்த யோகேஷ்குமாரை போலீசார் மடக்கி பிடித்தனர். அவர் ஆட்டோவில் மயக்க நிலையில் இருந்த சாராவையும் போலீசார் பாதுகாப்பாக மீட்டனர். குழந்தைக்கு மது கொடுத்து மயக்கத்தில் வைத்திருந்தது மருத்துவ பரிசோதனையில் தெரிய வந்தது. காவல்துறையின் வேகமான நடவடிக்கையால் சிறுமி எந்தவித ஆபத்துமின்றி மீட்கப்பட்டார். யோகேஷை கைது செய்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.